வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் டான் ரோஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த படம் எல்லாரும் சொன்னாங்க அப்பா இருந்தா கண்டிப்பா படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பானா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன வயசுல நம்ம பிறக்கும்போது நம்மளை தோல்ல தூக்கி போட்டு வளர்க்குறவர் நம்ம அப்பா. அவர் தோள் மேலே ஏற்றி வச்சு இந்த உலகத்தை அவரை விட உயரமாக பார்க்க வைக்கிறது நம்ம அப்பா. ஆரண்ய காண்டத்தில் கூட ஒரு வசனம் வரும், உனக்கு உங்கள் அப்பானா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு. அப்படிலாம் இல்லாத, ஆனால் அவங்க அப்பா அப்பாங்கிறவர் எல்லா பசங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஃப்ரெண்டு அப்பா தான். அதே மாதிரி பெரிய ஹீரோ அப்பா தான். இப்படி அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருந்தாலும் என் கூட எங்கள் அப்பா இல்லை. என்னாச்சு? இறந்துட்டாரு. என்னாச்சு? எப்படி? தலைப்படம் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கேட்டேன், கொடுக்க முடியாதுனாரு, எரிச்சிட்டேன். நம்ம பார்க்க போற படம் வந்து டான். இளைஞர்கள் கொண்டாடும் வெற்றி, 2K கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி போடலான் இருந்தாங்க. அதற்கு மாறாய் தந்தையுள்ள மகன்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி படமா நம்ம முன்னாடி இன்னைக்கு டான் இருக்கிறது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ சக்கரவர்த்திக்கு வந்து காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போயே ஆகணும். ஆனால் பெரிய மழை பெய்யுது, வேற வழியே இல்லை, ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, ரோட்ல தான் போயாகணும். சரி ஹீரோ நானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவில் போகிறாரு. போகிற வழியில் அவர் காலேஜில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினச்சி பார்க்குறது தான் வந்து டான் படத்தோட கதை. டாப் கீரை போட்டு தூக்குறாசா, எல்லாருமே கதை சொல்கிறவே தூங்கிடலாம் சொல்லிட்டே இருக்கு. இந்த நிகழ்வுகளில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய அப்பா கணேசன் என்கிற சமுத்திரக்கனி. யார் பிறந்திருக்கான்னு பார்க்குறக்காக போகிறாரு. போய் பார்த்தோன்னே பொண்ணா அப்படிங்கிறாரு, இல்லை பையனா அப்படின்னோடனே அவர் 3 வரை சுருங்கி போயிடும். ஏன்? பொதுவாக வந்து பெண் என்பவள் தானே பாரம். ஆனால் பொண்ணுன்னா இன்னும் நல்லா அடக்கி ஒடுக்கி வளர்க்கலாம் இல்லையா? 6 மணிக்கு மேலே வெளியே போகாத, யார்கிட்டையும் பக்கத்தில் பேசாத, ஸ்கூலுக்கு போகணுன்னா அம்மா கூட பாட்டி கூட தாத்தா, இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் இல்லையா? பையனோன்னா சரி பையனாலும் பிறந்திருக்கான், அடிச்சு வளர்க்கறது கொஞ்சம் கம்மியாக தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் உங்களுடைய கதை. எனக்கு இந்த படத்தோட ஸ்டார்ட்டே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. ஒரு ஆர்ட் ஃபிலிமோட வைப்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். தன் மகனை விட அதிகமாக ஒரு சைக்கிளை நேசிக்கும் ஒரு அப்பா, அப்பாவுக்கு தெரியாமல் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற மகன் சக்கரவர்த்தி. எனக்கு அடுத்தடுத்த காட்சிகள் அப்படியே கண் முன்னாடி விரிய ஆரம்பிக்குது. ஆஹா, இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறான், கண்டிப்பாக இந்த சைக்கிள் தொலைய போகுது, கடைசியில் அப்பா அந்த உலகத்தில் என்னோட சைக்கிள் இருக்கான்னு பாருப்பா அப்படிங்கிற வசனத்தோட என் ஃபிலிம் போய் சக்கரவர்த்தி போடுவாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, பையன் வந்து பரீட்சையில் மார்க் எடுக்கிறான் அப்படின்னா, ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. வாடா டே சிறச்சுடுறா டே வாடா, இந்த மாதிரி இருந்தவங்க ட்ரிம்மர் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. நூதனமாக தண்டனை கொடுக்குறியாடா? பையன் வந்து மார்க் கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா மொட்டை அடிச்சு விட்டுறாரு. அந்த ட்ராமாக்குள்ளே உள்ளாகி அப்பா வந்து அந்த மகன் வந்து யோசிச்சிருக்கணும், அப்பா இவா மொட்டை அடிச்சுட்ட அக்கல் முடியை சேவ் பண்ணி விடுவா, அது அடுத்த பரீட்சையில் 8 மார்க் கம்மியாக வாங்கணும், அப்போ நீங்கள் அதுக்கு சேர்த்து பண்ணிக்க முடி இருக்க சேவ் பண்ணி விடுறத உன் வேலையா என்கிற கேள்வியை தன்னுடைய மகன் கேட்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் கடந்து போகிறாரு ஒரு தந்தை. இப்படி ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தாலும் கட்டிங் ஷேவிங் பண்ணுறத தன்னோட பேஷனாக வச்சுருக்கிற தந்தையை நினச்சிட்டு அப்போ தான் பையன் முடிவு எடுக்கிறான், அப்பாட்ட இனிமேல் உண்மையே சொல்லக்கூடாது. மார்க் 8 மார்க் எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு 0 போட்டு அப்பா 80, அப்பயும் விட மாட்டார். இனிமேல் 80 குறைமாடம் 1000 தடவை எழுது. கடைசியில் இன்ஜினியரிங் காலேஜ் போய் அங்கேயா நான் ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லி போய் உட்காரனா, அங்கேயே அவனுக்கு செக். நம்மளுடைய பூமிநாதன் என்ன படிக்கிற எஸ்ஜே சூர்யா. நான் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. என்னுடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிடையாது. ப்ரொஃபஸரே கிடையாது, அவன் சைக்கோ. எனக்கு ஒரு பெரிய கேள்வியே வந்தது, என்னடா இப்படி, அதாவது குழந்தைகளை ட்ராமடைஸ் பண்ணுறதுங்கிற தாண்டி லட்சியம் பண்ணுறது, மாணவர்களை ரொம்ப கேவலமாக நடத்துறதுன்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக ஆசிரியர்கள் வந்து இந்த கேஸ்ட், கிரீடு, ரிலீஜன், ஜெண்டர் இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன டிஸ்கிரிமினேஷனை நடத்துறது தான் வாடிக்கை. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சரிசமமாக கீழ்மையாக நடத்தலாம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தானே, ஐஐடி கிடையாது இல்லை, ஏன் இப்படி காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது எனக்கு. இவங்க 2 பேர் கேரக்டரைசேஷன் பார்த்தோம்னா ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த தானோஸ் கையில் வந்து பேலன்சிங் நைஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரு சைடில் வந்து டாக்ஸிக் டேட், ஒரு சைடில் டாக்ஸிக் டீச்சர். ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் டைரக்ட் பண்ண முடிஞ்சா
அதுதான் டான். as balanced as everything should be. இப்படி காலேஜில் வந்து பூமிநாதனோட டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிற சக்கரவர்த்தி வந்து அவனை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து ஹீரோயின் என்ட்ரி, நம்ம அங்கேயற்கண்ணி வராங்க. கூடவே வந்து ஒரு கியூட்டான ஒரு பாப்பா வந்து வருது. இப்படி அங்கேயற்கண்ணியோட ஃப்ரெண்டா வர்றாங்க லில்லி எனப்படுகிற நம்முடைய சிவாங்கி. நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இது வந்து கியூட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. கியூட்டுங்கிற கட்டத்தை எப்போ அதை தாண்டிடுச்சு. குக்கு வித்து கோமலையில் கியூட்டா இருக்குன்னு சொன்னா அதோட விட்டுறணும். இதெல்லாம் நீங்க வெட்டி எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கவே கூடாது. இது எடுக்கலாம்னு யோசிச்சதே தப்பு. ஆல்சோ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த சமூகத்துல, இந்த டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவாங்கியை வந்து டைப் காஸ்ட் பண்றதை முதல்ல விடுங்க. மென்டல் இல்னஸ் இஸ் நாட் அ ஜோக். ஷி நீட்ஸ் ஹெல்ப். அங்கேயற்கண்ணி வந்து காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆனவங்க லில்லி சொல்றாங்க இதுதான் டான் அப்படின்னு. சக்கரவர்த்தியை அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஸ்கூல்லேயே தெரியும். ஓ, ஸ்கூல்ல இவர் வாத்தியாரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா? இல்லை படிச்சுட்டு இருந்தாரு. இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து பார்த்தோன்னா 2 பேருமே ரொம்ப அழகா இருந்தாங்க, கியூட்டா இருந்தாங்க. அப்படியே ஸ்டூடெண்ட் ரோல் பிளே பெட்டிஷ் மாதிரி இவங்களுக்கு அந்த யூனிஃபார்ம்லாம் என்னதான் ஆசையது இல்லை. சரி, ஓகே. அமலாசாஜி வீடியோ பார்க்குற என்ன குற்றம் சாட்டுற இந்த சமூகம் அரங்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த யூனிஃபார்ம் போட்ட 2 குழந்தைகள் பேசிக்கிறத பார்த்துட்டு விசில் அடிக்குது. அப்போதான் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க நம்ம அங்கேயற்கண்ணி. அவங்கள பார்த்துட்டு இப்படி பண்ணுறாரு. அது ஒரு டைம்ல பார்த்தா அங்கேயற்கண்ணிக்கு டவுட் ஆயிடுது, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னது அது தெரியுமா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் ஹார்ட்ல இருந்து இப்படி ஃபீலிங்ஸ் வருது, இப்படி வருது, பிதிக்கி கொடுக்குறவங்க. ஒரு டைம்ல பார்த்தோம்னா அங்கேயற்கண்ணிக்கும் அதே ஃபீலிங் வந்துடுது. அவளும் இப்படி காமிச்சிட்டு ஒரு கிரீட்டிங் கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னா இல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னா அந்த பிள்ளையை கொடுத்து அவங்க அப்பா முன்னாடி வச்சு கிட்டத்தட்ட விபச்சாரம் பண்ண ரேஞ்சுக்கு அவளை வந்து பேசிட்டாரு. ஒண்ணுமே பண்ணல. ஒரு கார்டை கொடுத்ததுக்கு பொண்ணு எப்படி வளர்த்துக்க பார்த்தியா, போலீஸ்க்கு பொண்ணு எப்படி வளர்ந்து நான் சொல்லி தர வேண்டியதில்ல, பார்த்து வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுறாரு. அங்கேயற்கண்ணிக்கிட்ட அன்னைக்கு பேசுறத விடுறாரு நம்மளோட மதுரவீர். அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்கரவர்த்தி வந்து அதற்கான முன்னெடுப்புகளை வந்து மேற்கொள்றாரு. ஒரு தியேட்டர்ல வச்சு 2 பேரையும் மீட் பண்ணிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்டர்வல்ல இவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்லாம் போடுறாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு ஹாப்பி மதர்ஸ் டே டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணுற மாதிரி நம்ம அங்கேயற்கண்ணி விஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நிஜ வாழ்க்கையில் ஹிடன் கேம்லாம் வச்சு எடுத்துருக்கிறாரு. திடீர்னு ஜுரம் அடிக்கும் போது யாராவது தூக்கும் போது ஒரு ஆள் 3வது ஆள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த ஃபோட்டோ, திடீர்னு அவங்க காப்பி கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, அவங்க ஷவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது வர்ற ஃபோட்டோ எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. எப்படி அதெல்லாம் வந்து இல்லை. இதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் நம்மளுடைய எதற்கும் துணிந்தவன். அதில் அழுதுகிட்டு இருந்த அதே பிரியங்கா ரமோகன் இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஹிடன் கேம் ஃபோட்டோகிராஃபர் இன் ரியல் லைஃப் நல்லா இருந்துச்சு. நடுவில் ஆங்காங்கே சிரிப்பலைகளை வர வைக்கிறதுக்காக கல்லூரி நாட்களுடைய காட்சி அமைப்புகள் எனக்கு உண்மையாகவே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் த டீம். நம்ம கூட இங்கே பார்த்துட்டு இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஸ்க்ரீனில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பரிதாபங்கள் டீமுக்கு என்னுடைய எல்லா ஜோக்ஸும் அதில் இருக்கு. பரிதாபங்கள் ஒன்லைனர்ஸ் எல்லாம் அதுல வந்து ரீவேல்யூஷனுக்கு பணம் வாங்குறது, அரியர் ஃபீஸ் கட்டுறது, அப்பா ஊர்ல இருந்து வந்த இன்ஜினியரிங் காலேஜை பாக்குறது, குடோஸ் டு பரிதாபங்கள். ஆனா இந்த சீனுக்கெல்லாம் ஆடியன்ஸ் அப்படி உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எமோஷனலா. ஒன்றும் புரியல, எப்படா ஒரு கலகலப்பான சீன் ஒர்க்கு எல்லாம் உறைஞ்சு போயிருக்காங்க. ஆனா சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்குது. படத்திலேயே ஒரு 40 பேரை சிரிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதுலேயே எல்லாம் சிரிப்பு சத்தம், கைத்தட்டுற சத்தம், விசில் சத்தம்லாம் போட்டுறாங்க. பட் எனக்கு வந்து இது டைரக்டரோட ஷியர் பிரில்லியன்ஸ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆடியன்ஸா ஆல்ரெடி அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வராரு. காட்சிக்கு மேல மடுமட்டையான காட்சிகள் தொடர்ச்சியான அடுக்குகளால வச்சு அப்படியே நிரம்பியிருக்காங்க படம் ஃபுல்லா. எந்த விதமான ஒரு உணர்வு கோர்வும் கிடையாது. அப்படியே உட்காந்துருப்போம். கிளைமேக்ஸ் நெருங்கும் போது வெஜிடேட்டிவ் ஸ்டேட் காவல் கட்டி பிடிக்கிற சீன் அதான் சூப்பர். நீங்க கேட்ட மாதிரி ஆர்டிஸ்டிக் சினிமா வந்துருச்சுல்ல, அது வந்துருச்சு. ஒரு ஈரானிய தம்சாயை குடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த இடத்துல. இந்த படத்துல வந்து நம்ம சக்கரவர்த்தியோட பேர் வந்து காலேஜ்ல டான். அது எப்படி டானா வந்தது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா காலேஜ்ல ஒரு 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம பூமிநாதனுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சவங்க 2 பேரையும் நிக்க வச்சுட்டு 2 பேரும் மாத்தி மன்னிப்பு கேளுங்க. You are suspended, you too suspended. அந்த இடத்துல நம்முடைய சக்கரவர்த்தி வந்து
சில வேலைகளை பண்ணி நம்மளுடைய பூமிநாதனை வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த பெண் வந்து அவங்களோட சொல்றா, இவன் சக்கரவர்த்தி இல்லை, இனிமே டான். இவன் சக்கரவர்த்தி இல்ல, இன்னையிலிருந்து இவன் வினு சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இது இருக்கு, சம்பந்தமே இல்லை. சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறது, டான் எங்கே இருக்கிறது. இப்படியாக சக்கரவர்த்தி தன்னுடைய ப்ரொனோனை டான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஹாய், சக்கரவர்த்தி, ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் டான். ஸ்கூல் டேஸ்ல பார்த்தோம்னா சக்கரவர்த்தியும் அங்கே இருக்கனையும் லவ் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கியூட்டா காமிச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த விஷயமும் உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், உண்மைக்கு அருகில் இருந்தது அப்படிங்கிற ஃபீல் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, அவங்க ரோட்டில் ஒரு லேப்ரடார் எடுத்து இவர் கொடுப்பாரு, இந்த நாய்க்குட்டி நீ வளர்த்து அப்படின்னு சொல்லி. லேப்ரடார் ரோட்டில் கிடக்குது. சக்கரவர்த்திக்கு இருக்கிற வேல்யூவை விட அதிகமான வேல்யூ கொண்டது அந்த நாய். அது ரோட்டில் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, குப்பை மேட்டில் கல்லடி விட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மைக்கு அருகில் இருந்தது. அந்த நாயை கொண்டு போய் இதை நான் வளர்க்க முடியாது, நீங்கள் வளர்க்க கொடுக்குறாங்க. அது கிளைமாக்ஸில் வரும்போது தான் தெரியுது, நம்ம வந்து வேற ஏதோ நாய் நம்ம தப்பாக நினச்சா கிடையாது. லேபு நல்ல லேபு, அந்த ஒயிட் ஃபர்ரோடு அப்படியே வருது. ஆஹா. ஆல்சோ இந்த ஸ்கூல் டேஸில் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அனிமேஷன் ஏதாவது பண்ணி நம்ம சக்கரவர்த்தி வந்து சின்ன பையனாக காட்டுவாங்க, ஆதவனில் வர மாதிரி. பட் இந்த படத்தில் அதில் வேலையை தேவைப்படலை. நான் ஸ்கூல் பையன் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிப்பு இது பண்ணியிருந்தது. அது ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே அந்த 3 படத்தில் நடிச்சிருக்கேன். அதனால 3 படம் வந்து எப்படி ஒரு 6-7 வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு இருக்க. அது தன்னுடைய அழகான ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை குழந்தைத்தனமாக வெளிப்படுத்தியிருக்கேன். நல்லா இருக்கு. இதில் வந்து எய்ம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற நம்ம சக்கரவர்த்திக்கு வந்து கௌதம் மேனனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தோணி, உங்க அப்பா எவ்வளவு படிச்சு சொல்றாரு, உன் பேர்ல எஜுகேஷன் லோன் கூட இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய பெயரில் சுமக்கிற கணேசன் இருக்கும்போது, இல்ல நான் கடன்காரனா தான் ஆவேன் அப்படின்னா என்ன பண்றது சொல்லு. வருண வச்சு படம் எடுக்கணும், யோசிக்க. ருத்ரதாண்டவம் பார்க்கணும், நடிக்கணும்டா. நான் படத்துல ரொம்ப ரசிச்ச விஷயம் வந்து வசனங்கள் தான். ரொம்ப துவண்டு போய் கிடக்கிற சமயங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுற வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாம ஜெயிக்காரு. அடடா அடடா, நானே இந்த கடன்ல தலைப்பாவே வைக்கலாமே. அடடா, முதற்கல்ல வீசினேன் இலக்கில்ல, 2வது கல்ல வீசினேன் முதற்கல்ல தாண்டணுங்கிற இலக்கு. அடடா, படத்தில் நான் எதிர்பார்த்து கிடைக்காத வசனங்கள் அப்படின்னா, கொலிக்கும் கொய்யா, மாதம் 30 லட்சம் சம்பாதிக்கலாம். அடடா, அதையும் வச்சிருந்தாங்கன்னா படம் பூரணமாக இருக்கும். இப்படி படம் எடுக்க டாக்ஸிசிட்டியை கொடுத்துட்டே இருக்கிற நம்ம கணேசன் சக்கரவர்த்தியோட அப்பா வந்து ஒரு டைம்ல ஹோல்சம் ஆயிடுறாரு. கணேசன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரவர்த்திக்கு தெரியும். அப்ப தன்னுடைய தாயார் வந்து அவங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எடுத்துருக்குறாங்க. அப்பாவோட காலை இன்னைக்கு அவங்க அப்பாவோட காலை பார்த்துருக்கீங்க? இல்லைம்மா, எனக்கு அந்த ஃபெட்டிஷ் இல்லைம்மா அப்படிங்கிற ஒரு பதிலோட கடந்து போறான் சக்கரவர்த்தி. எனக்கு அப்போ ஒரு கேள்வி, அப்பாவோட காலை பார்த்துருக்கேன்னு முடிக்கிறாங்களே, இது வந்து ஏதாவது ஆம்புடேஷன் பண்ணியிருக்காங்களா, பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. நான் அந்த மாதிரி இல்லை. ஆனால் நான் படத்தில் பாராட்ட வேண்டியது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா லைட்டிங், ஹீரோயின், ஆக்டர்ஸ், அவங்களோட ஆக்டிங் எல்லாமே இருக்கு, ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தாண்டி மியூசிக் எல்லாமே இருக்கு. ஆனால் நான் படத்தில் நான் ரொம்ப வியக்கிற விஷயம் வந்து ஆர்ட் டிரெக்ஷன் அப்படிங்கிறது தான். காலை வந்து அப்படி செதுக்கி இருக்காங்க, அது செதுக்கி வச்சிருக்காங்க அப்படியே டிஜிட்டலாக. ஹாசிப் கான் வரைஞ்சிருக்காரு போல, நல்லா அருமையான ஒரு தீட்டப்பட்ட வண்ணங்கள் வந்து அந்த மாதிரி உயிர்ப்போட இருந்தது, நல்லா இருந்தது. அதை பார்த்தவொன்னே தான் வந்து சக்கரவர்த்திக்கு தெரியுது, இத்தனை நாள் நம்ம அனுபவிச்சது டாக்ஸிசிட்டி கிடையாது, நம்மளோட முன்னேற்றத்துக்காக தான் அப்பா வந்து இவ்வளவும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். கால் இருக்கு, அப்பா இது பொலிட்டிக்கல் சட்டையர் கிடையாது, கால் இருக்கு, ஆனால் காலில் சில ஆர்ட் ஒர்க் இருக்கு. ஓகே, அம்மா இதெல்லாம் பார்க்க சொன்னியா நீ? இப்படி தன்னுடைய அப்பாவோட கால்களை இப்படி பார்க்கிற சக்கரவர்த்தி மனமுடைஞ்சு போறான், நொறுக்கி போறான், இடிந்து விழுகிறான். யோ அப்படின்னு சொல்லி ஓடுறான், அங்கிருந்து ஓடுறான். மெடிக்கல் ஷாப்ல போய் கிராக் கிரீம் வாங்கி தன்னுடைய கால்களை பிலிம் பை சிவ சக்கரவர்த்தி. ஆல்சோ இந்த மாதிரி இனி யாருக்குமே நடக்க கூடாதுன்னு அவன் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லாம அந்த கிரீமையும் விற்கிற அவங்க வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி விடுறதுக்கு அப்பாவே. இந்த படத்துல யாரு ரொம்ப மேனிபுலேட்டிவ், வசனங்கள் மூலியமாவே நம்முடைய சக்கரவர்த்தியின் மனதை மாற்றிய அம்மா, எந்த வசனமும் பண்ணாமல் பணத்தை மட்டும் கொடுத்து அவனுடைய அன்பை பெற்ற தன்னுடைய அப்பா, இது எதுவுமே இல்லாமல் எல்லாரையுமே தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்த சக்கரவர்த்தி. கண்டிப்பா அவங்க அம்மா தான். நன் ஆஃப் த அபவ். படம் முழுக்க திராபையாய் போனாலும் அப்பாவின் கால்களை காட்டி கைத்தட்டல்கள் பெற்ற இயக்குனர். சக்கரவர்த்தி வந்து ரொம்ப எய்ம்லெஸ்ஸாக இருப்பான். சிறு வயது முதலே அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, படிப்பு வராது, எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் தேர மாட்டான், ஸ்போர்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட், ஆர்ட் எதுவுமே வராது, படிப்பும் வராது, இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ ஒரு கேள்வி எனக்கு வந்தது, இவன் என்னதான் ஆகிறான்? இல்லை
இவங்கிட்ட ஏன் இவங்க அப்பா டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது? உனக்கு உங்க அப்பா டாக்ஸிக்கா இருக்கிறதாண்டா சரி, உன் வழிதாண்டா சரி. 24 25 வயசு வருது, காலேஜுக்கு வந்துட்டு அப்பவும் தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல. காலேஜ்ல வந்து எய்ம்லெஸ்ஸா சுத்திக்கிட்டு இருக்கான். நடுவுல எதேச்சியா நம்மளுடைய சூரி வந்து சொல்றாரு, நீ டேரக்டர் ஆயிரு. நான் டேரக்டர் ஆயிடலாம். ஆமா நீ ஆயிரு. இதுதான் என்னோட எய்ம். சூரி சொன்னதான் என்னோட எய்ம். அப்பதான் ஆடியன்ஸ் அப்பா கண்டுபிடிச்சிட்டாண்டா, இதை போட்டுருக்க மாட்டா, நான் டான்சர் ஆயிடுவா, நான் கேங்ஸ்டர் ஆயிடுவா. அப்பாடா அதை காமெடி விட்டா, அந்த கவுண்டரை விட்டான். அது எப்பன்னு பார்த்தோன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஏதோ கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. கூட போய் பார்க்குறப்ப ஏதோ ஒரு சீன், அட நம்ம லைஃப்ல வந்து தரையில பேசுனது திரையில வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. ஆனால் அந்த டைலாக் தப்பாக இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பாக இருக்கு அப்படின்னா எங்க நீ எழுதி காட்டு. ஆனால் நீங்கள் இந்த டைலாக் இப்படி பேசுங்க, நான் இந்த ஆங்கிள் வைக்கிறேன், எல்லாம் முடிச்சு அதை எடிட்ல தூக்கிட்டு ஆல்ரெடி எடுத்தது ஓகே பண்ணியிருப்பான். பெரிய புளுத்திவர் வந்து சொன்ன உடனே அது அப்படியே சீன் ஆகுது. என்னடா சினிமானா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஒரு சமூகமாவே ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றதே இல்லையோ அப்படிங்கிறது வந்து தோணுச்சு. உங்க அப்பாவிற்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா பேசுங்க, படம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹீரோவா நடிச்சவர் சொல்லுவாரு, ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க தம்பி, 30 வருஷமா கூத்து கட்டிட்டு இருக்கேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஏற்ற வசனமே யாரும் சொன்னாங்க, சினிமாவே பார்த்தது இல்லையா நீ 30 வருஷம்? இந்த மாதிரி சீன் எதுவுமே வந்தது இல்லையா சார்? அதாவது அந்த இடத்துல நீங்க இப்படி சொன்னீங்க, அதே இப்படி சொன்னா, ஆனா நான் இதை கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுமா சார்? பாக்யராஜ் படம், பழைய படம், பாரதிராஜா டைரக்டரா இருப்பாரு, சொல்லி அதுல ஹீரோவா இதாயிருவாரு. இப்படி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இப்படி படத்துல எல்லாமே பிரச்சனையா, மீடியாக்கரான படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு இடத்துல படம் கிராஃப்டா அப்படி ஒரு படி மேல நிக்குது, கிளாஸ் அப்பார்ட்டா நிக்குது. எந்த இடத்துல? ஒரு காட்சியில நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு வசனத்தை உதிர்க்கிறார், வேணான்னு சொல்ற பொண்ணு பின்னாடி போறது நம்ம கலகில மச்சான். ஸ்டாக்கிங் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாருல்ல, ஆமா நல்ல விஷயம். ஸ்டாக்கிங் வேணான்னு புரியறதுக்கே இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. நீ நீட்டி ரிசர்வேஷன் தான் பண்ணணும், எப்படி SK 50 ஆயிரும். அதுக்கப்புறம் அதுல ABC கிரெடிட் சிஸ்டம் சரின்னு சொல்லி நீங்க எடுப்பீங்க. டயர்டா இருக்குடா. தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணா அவங்க பேசுறதை வந்து நம்ம எளிமைப்படுத்தணும், அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நார்மலைஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசுறதுக்கு ரெடியா இல்லாத டாக்ஸிக் டேட்ஸ் இருப்பானுங்கல்ல, அவங்களுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறத நார்மலைஸ் பண்ணணும். எந்த தவறும் கிடையாது. நம்ம அப்பா தான் தன்னுடைய மகனை நோக்கி ஓங்கப்படும் கையை அப்படியே பிடிச்சி ஒரு திரு முதல்ல ஒரு பஞ்ச், இது எங்க காலம், அதை ஒண்ணுது, அதை தொட நினைக்காத எங்க உடம்பு, திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன், வந்த வழியா பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு கிளம்பு கிளம்பு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, படம் கிளைமேக்ஸ் தாண்டி ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது. எப்ப அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஃபுட்டேஜ் லேப்டாப்லாம் போட்டு எரிப்போம் தெரியுமா, அப்பவே கிளைமேக்ஸ் தான். அப்பா திட்டிட்டு அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல அப்பாவை வச்சு ஒரு உரியடி படத்தோட இன்டர்வல் பிளாக பண்ணிட்டு ஃபுட்டேஜுகளோட சேர்ந்து அப்பா ஜோதி ஆகிறார். ஜெயிலில் தன்னுடைய மீதி நாட்களை கழிச்சிட்டு போயிடும், நிம்மதியா சுயமரியாதையோட கழிச்சிட்டு போவேன். நல்ல ஒரு கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபயர்ல வச்சிருக்கலாம் கிளைமேக்ஸ். படத்துல வந்து டாக்ஸிக்கான தந்தை மட்டும் மன்னிக்கப்படல, டாக்ஸிக்கான டீச்சரும் மன்னிக்கப்பட்டுறது. நம்மளுடைய பூமிநாதன் வந்து ஒரு சின்ன அடிபட்டு தலையில, அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நார்மலாயிடும். அப்புறம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா தம்பி சக்கரவர்த்தி டான். விஜய் வரதாச்சு எங்க வீடியோல பேசுறது பேசிக்கிட்டு இருக்கு. தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படி மாறி நிக்கிறான், ஆளு பூஜா மாறி நிக்கிறான். எல்லா வாத்தியாரும் உன்னை டிகிரி வாங்க விடுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி பண்ணி பார்த்திருக்கியா? இவன் கொடுத்த ட்ராமால எத்தனை பேர் தொங்கி இருக்க வேண்டிய நிலை இருக்கு. அதோட கவுண்ட் என்னாம அதையெல்லாம் மறந்தாச்சு. அது வந்து உங்களை நெறிப்படுத்த தானே அதெல்லாம் பண்ணணும். மொத்தத்தில் இந்த படத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டேக்அவே ஏன்னா இந்திய ஒன்றியத்திலேயே வந்து தமிழ்நாடு தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல ஜாஸ்தியா இருக்கு. 51.4% என்னவோ இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்னது? அதிகமாக பள்ளி முடித்து விட்டு கல்லூரி சேரக்கூடிய அந்த எண்ணிக்கை அது கஷ்டப்பட்டு உயர்றதுக்கு உருண்டிருக்கும் ரொம்ப வருஷம். எப்படியாவது டிகிரியை முதல்ல முடிச்சிருங்க அப்படிங்கிற நிலைமையில இங்க இருக்கிற சூழல்ல டிகிரி படிக்கலன்னு என்ன, நான் என் பேஷனை தேடி போறேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து டிகிரி என்பது ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்தடுத்து பல விஷயங்கள் வந்து கொண்டு இருக்குது. நீட்டு ABC இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் படிக்க முடியாது. அதனால முடிட்டு படிக்கிற வேலையை பாருங்கடா. ஆல்சோ இந்த படத்தில் காட்டப்பட்டு இருக்கக்கூடிய டாக்ஸிக் அப்பாக்களின் பிரதிநிதி நம்மளுடைய கணேசன் சொல்ற ஒரு வசனம் வந்து என் மனசு ஆழமா தச்சிச்சு. ஒவ்வொரு அப்பனும் தப்பு பண்ணி தான் கத்துக்கலாம். தப்பு பண்ணி கத்துக்கிறது நான் என்ன ஸ்டார்ட் அப் போமாடா. நீ வந்து அப்படி தப்பு பண்ணி கத்துக்கணும் அப்படின்னா
அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆனாலும் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கலாம். அந்த டிவைஸின் பெயர் கண்டோம். கற்றுக்கிட்டு எப்போ உனக்கு அப்போலாம் ஆகலாம், பேரண்டிங் வந்து உனக்கு ப்ராப்பராக பண்ண தெரியும், அன்னைக்கு வந்து நீ வந்து நிஜமான ஒரு குழந்தையை கற்றுக்கலாம். அதே மாதிரி படம் முடியும் போது ஒரு சூறாவளி கிளம்பியதே, டெபியூட் டைரக்டர் கோஸ் 100 crore club, பான் மசாலா ஃபிலிம் எல்லாமே அப்படியே சொல்லுறது வருது. சிவா பீச், சிவா பிணவரை, குட் ஃபிலிம் பை சிபி சக்கரவர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பட்டன் நமக்கு கை போயிருக்கும், ஆனால் நமக்கு இருக்க மாட்டேன். லைக்கை போடு. அப்படியே லைக் போட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் டோக்கடின்னு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. பண்ணாத அக்கௌண்ட் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு குற்ற உணர்வு ஒரு ஓரத்தில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இப்போ ரிலீவ் ஆகிட்டீங்களா, பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் அமைக்கிடணும். அப்புறமும் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா எல்லா வீடியோவையும் ப்ராப்பராக ஆட் பிளாக்கர் எதுவும் யூஸ் பண்ணாமல், வேன்ஸ் இந்த மாதிரி கருமத்தை போடாமல் யூடியூப் ஆப்பில் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பிளே நெக்ஸ்ட். குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஜாயின் பட்டன். இங்கே தான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாயின் கட்டி மாதம் உங்களுக்கு என்னால் சேவகம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தோன்ற அளவு ஒரு $200 உங்களுக்கு அப்பா இருக்காரு வீடியோ லைக் பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பெல் நிச்சயமா உங்களுக்கு நல்லா அப்பா கிடைக்கும். டாக்ஸிக் டேட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்லைக் பட்டன். இன்னொரு டாக்ஸிக் டேட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ குருபா எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை பார்க்கணும் அதில் பார்க்கறனாலும் பார்க்கலாம். அது பெருசாக ஓட்டம் இல்லை. ஐயோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த படத்தையே செஞ்சுட்டாங்க. ஆனால் நம்ம அது ஏதாவது படமாக பார்க்காம உட்காந்து இதை அப்படி பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கும் அந்த படம். அது கொஞ்சம் அதான் சொல்கிறல, அது ரியலுக்குள்ளே அதாவது ரியாலிட்டிக்குள்ளே அந்த படம் அடங்காதுதான். எனக்கு தெரிஞ்சு படமா பார்த்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். எனக்கு வந்து அந்த பரிதாபங்கள் ஒரு டைலாக்லாம் அந்த இது அவங்க ஃபர்ஸ்டே இது பண்ணிட்டாங்கல்ல, ஒரு மாதிரி இழுத்து பேசுவாங்கல்ல, ஆம்பா அப்படின்ட்டு. அது பரிதாபங்கள்லயே ஏற்கனவே ஒரு தடவை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைலாக்லாம். அது இதுல கொண்டு வந்தாங்கன்னா அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஒரு சிவாங்கியோடதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, தேவையே இல்லாத கேரக்டர் மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அந்த காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட், அந்த ஒரு சென்டிமெண்டாலதான் அந்த படம் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை. எல்லா படமும் வர படம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பமே, அதாவது 1-2 சீன் நல்லா இருக்கும், ஏதாவது இன்ட்ரல் பிளாக் நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரோ ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது ஒரு ஃபைட் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஏதாவது முக்கியமா ஏதாவது வச்சு முடிச்சுட்டாங்க, ஏதாவது பாசிட்டிவா முடிச்சுட்டாங்க, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி முடிச்சுட்டாங்கன்னா அது முன்னாடி என்ன நடந்துச்சோ, அதாவது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் எவ்வளவு ஸ்லோவா போயிருந்தாலும் அது எல்லாம் அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து காப்பாத்தி கொடுத்துரும். எல்லாம் அதை தான் நான் வச்சுப்பாங்க. படம் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துரும். அது உள்ள என்ன நடந்துன்றத நம்ம மறந்துடுவோம். லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சுனாலே இந்த படம் நல்லா இருப்பா, சூப்பரா இருப்பா, நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கும் இல்ல. இப்ப ட்ரெண்டிங் அந்த இதுல இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்னா லைக் போடுங்க, இந்த மாதிரி உங்க சொன்னாங்க எங்க வீடியோக்கு லைக் போட்டு விடுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.